நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் ப்ரொஃபஸர் விக்னேஷ், மூவி விக்னேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மூவின்னு தான் சொல்லுவோம். மூவி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். நிறைய பாடல்கள் பற்றி பேச போகிறோம். பிடிச்ச பாடல்கள், பாடலாசிரியர்கள், கவிதைகள் பற்றி பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. கொள்ளாதது, அரோமலை, அப்புறம் இப்போ நிறைய படங்களுக்கு வந்து பாட்டு எழுதுறீங்க. ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா எங்களுக்கு இப்போதைக்கு இவர் தான். நன்றி நன்றி நன்றி. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் அடிச்சிருக்கோம்ல, நம்ம லிரிசிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி, எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014 காலேஜ் சேர்றது போது ஸ்கூலோடைய ஃபேர்வெல் டே. ஸோ ஃபேர்வெல் டேக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட தனித்திறமை ஏதாச்சும் பண்ணுவோம், ரேம்ப் வாக்லாம் பண்ணுவாங்க. அந்த டைமே நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஏகே பிரியன் இருந்தாங்க. ஸோ நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா புள்ளியார் சொல்லி போடுறது ஏகே பிரியன், அவங்க அம்மா 2 பேர் தான். ஏன்னா மியூசிக் பண்ணுவான் சின்ன வயசுலேருந்து. நான் வந்து எனக்கு சாங்ஸ் எழுதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது எப்படின்னா, நாங்கள் 10th படிக்கும்போது சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு. 12th படிக்கும்போது அந்த காலேஜோடைய ஸ்கூலோடைய ஃபேர்வெலுக்கு வந்துட்டு நானே எழுதி நானே பாடி ஒரு சாங் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணோம். அது பயங்கரமான ஹிட்டு. எப்படின்னா, ஒரே அப்போல்லாம் வந்து சிடி மட்டும் தான். ஸோ அந்த சிடியை வந்து என்ன பண்ணால், ஒரு கிளாஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒன்ஸ் எல்லாத்தையும் அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த சிடி வந்து நான் ஃபேர்வெல் வந்து எனக்கு டிசம்பரில் வைக்கிறாங்க. எனக்கு மார்ச் வர வரைக்கும் ஒரு கிளாஸ்க்கும் போகுது. கிட்டத்தட்ட 9th 10th 11th 12th எல்லாருமே அதை கேட்டு தேய்ச்சி கடைசியாக வந்து எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் அடிச்சு, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம், இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, இது நல்லா இருந்துட்டு ஆமாம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அதான் ஃபஸ்ட்டு ஒரு மூவ். ஹூஸ் இன்ஸ்பிரேஷன்? ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும். லிரிக்ஸ் தான் எனக்கு நீ தான் வாத்தியார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு எனக்கு நம்மளை சேர்த்து வச்ச அந்த நபர் யாருன்னா, வாலிப கவிஞர் ஐயா வாலி ஐயா தான். சினிமாங்கிறது வியாபாரம். எல்லோராலும் ஏகோபித்து எது வரவேற்கப்படுகிறதோ அதை அவ்வப்போது செய்வாங்க. இன்று பாடல் எழுத வருகின்ற பாடலாசிரியர்களுக்கு சினிமா இப்படிலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சு அவங்க பயன்பெறுவாங்க. அதனால அவர் தான் அப்படின்ற மாதிரி, லிரிக்ஸ் தான் அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் அவரை பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஈர்க்கப்பட்டது லிரிக்ஸ் தான். அந்த அவருடைய எளிமையும். நாமுத்துக்குமாரன், எனக்கு நாமும் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு 2 வரியில் ஒரு ஜென் கவிதையை அதை அப்படியே சொல்கிறார் பாட்டு உள்ள. அதனால் ரொம்ப பிடிக்கும். 2 பேர் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இசையமைப்பாளரின் இசை குறிப்பை சிதைக்காமல் யார் ஒருவர் வார்த்தைகளை தைக்கிறாரோ அவர் தான் வந்து பாடலாசிரியர். வாலி சார் வச்சு ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குற உங்களுக்கு வாலி சார் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. ஃபேன் வார் மாரி மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கான ஒரு பாட்டு, த லிரிசிஸ்ட் வாலி அப்படின்னு. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா புகழும் ஒரு ஒய். இப்போவுமே உங்களோட காலர் ரிங்டோன் கூட எங்களுக்கு தெரியும், எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த பாட்டுக்குள்ளேயே அந்த ஒரு ஈர்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு அந்த சாங் நான் செட் பண்ணி. காலேஜ் போகிற ஃபஸ்ட் இயரில் செட் பண்ண பாட்டு. அதுக்கப்புறம் அதை மாற்றவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இளைஞர்களை தட்டி எழுப்புற மாதிரி விவேகானந்தர் சொல்லுவார் நிறைய கோட்ஸில். அதுமாரி தான் வாலியை அதில் வந்து நிறைய வரிகள் வந்து எழுதிப்பாங்க. இப்போ வந்து நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முதைக்கும் அதை நீ மறக்காதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தேவர் மகனில் வந்துட்டு சிவாஜி சார் சொல்லுவார், இன்னைக்கு விதைச்ச உடனே பழம் சாப்பிட்னு நினைக்க முடியுமா, இன்றைக்கி நான் விதைப்பேன் நாளைக்கு பையன் அந்த மாதிரி தான். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றது, இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ்ன்னு இருப்போம். ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம், அதுக்கான டைம் இருக்கும். அதேமாதிரி ட்ரைனிங் போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் இருக்கும். நீ பீரியடில் வந்து அந்த பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்றை விதைத்தால்ன்றது, நீ இன்றைக்கி வந்து உன்னோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தனா நாளைக்கு ஒரு நாள் அது முளைச்சி முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நான் 2014 ஸ்கூலில் சும்மா நார்மலாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து லிரிசிஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. அதனால எனக்கு அந்த டைம்லேருந்து அந்த லைன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். டியூன் வந்து ரஹ்மான் சார்கிட்ட வந்து வந்துருச்சு. அப்பயும் மெயில் இதெல்லாம் வந்து சாருக்கு வந்து வாலி சாருக்கு வந்து இது வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்னு தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் கால் பண்ணி, சார் அப்படி வேணாம் சார், மாற்றிக்கலாம் அப்படின்னு. வேறு எப்படி சார், இறைவன் வச்சா நீங்கள் வந்து இது முஸ்லீம்க்கு சொல்கிற மாதிரி இருக்கும், பொதுப்படையாக இருக்கணும் பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி அப்போ மாற்றலாம் அப்படின்னு உடனே ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ரஹ்மான் சார் சொல்லி அப்புறம் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நதி போல ஓடிக்கொண்டிருன்றது அவரோட கவிதை புத்தகத்துலேருந்து வச்ச ஒரு லைனு. ஸோ அது வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க,
இந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கவிதையை வந்து எத்தனை பேர் படத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் இந்த கவிதை ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து பரதன் வந்து இந்த புக்கெலாம் படிக்கிறப்ப வந்து ஏதாவது ஒரு கவிதை வைங்களேன் அப்படின்னு ஒன்று, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு நல்லா இருக்கா அப்படின்னு ஒன்று, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஹைக்கூ கான்செப்ட்லாம் இல்லை, ஒரு லைன் சொன்னால் அந்த லைன்லேயே வந்து இது பண்ணணும்னு வாங்கல்ல, அந்த மாதிரி. சார் விஜய் பார்த்தா இப்போ வந்து எல்லாருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது, சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது, யூத்துக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்களுக்கு வந்து வேல்யூபிளாக ஒரு அட்வைஸ் கொடுங்க, அந்த அட்வைஸ் வந்து இட் குட் ஒர்க் ஃபார் 100 years. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாட்டு செகண்ட் இதில் வைங்க அப்படின்னு ஒன்று. ஸோ அப்போ வந்து இருக்கிற பசங்களுக்கு என்னென்னலாம் வந்து தேவையோ, ஒரு வெறி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு வெறி இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாட்டு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே வரிகளில் செதுக்கி எழுத. பரதன்லாம் ஃப்ளாட் ஃபினிஷ், அந்த பாட்டு பேப்பர் வாங்கின உடனே அவ்வளோதான், இதை வந்து இது போதுமையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை பாட வேண்டியவங்க வேற ஒருத்தவங்க, பட் ரஹ்மான் சாருக்கு இந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போக, அந்த வார்த்தைகளும் ரொம்ப பிடிச்சி போக, ஸோ இதுக்குள்ளே ஒரு 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 உயிர் இருக்குது, இது வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணாரு. ஹாலிவுட்லேயும் படம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த பிஸியான டைமில் ஒரு பாட்டு பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கு கனெக்ட் பண்ண தோணுது. விஜய் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார், அந்த நதி போயிட்டே இருக்கும், அதில் சில பேர் கல்லெறிவாங்க, சில பேர் பூவை தூவாங்க, அந்த நதி ஆனால் போய்கிட்டே இருக்கும். இந்த லைன் தான், நீ நதி போல ஓடிக்கொண்டிருந்ததோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் விஜய் சார் வந்து ஒரு கதையாக வந்து ஸ்டேஜில் சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள். லைஃப் லெசன் சாங் உங்களுக்கு வாலி சார் கிட்ட இருந்து? லைஃப் லெசன் சாங்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து மாயா ரொம்ப பிடிக்கும். பாபா படம். வாசனை இருக்கும் வரையினில் சிரிக்கும் பூக்களின் மனம்தான் பூமியில் நமக்கும் உலகின் எதுவும் நிரந்தரம் இல்லை உறங்கிடும் வரையில் சுதந்திரம் இல்லை அவனவன் சொன்னான். இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இது என்னடா இதுக்கு ஒரு எண்டு அப்படின்னும் போது எப்படி இருக்கணும் அப்போ லைஃப்ல அப்படின்னா, தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமல், தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி அது எப்படி ஒட்டாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார், திரைக்கடல் மேல் எண்ணெய் துளியினை போல். திரைக்கடல் மேல் என்னன்னா, இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசு, அதில் நீ சின்ன ஒரு எண்ணெய் மாதிரி தான், நீ இப்படி இருந்துட்டு இப்படி போயிடு, ஒட்டி ஒட்டாமல் இருந்துட்டு போயிடு, பட்டும் படாத மாதிரி போயிடு அப்படின்ற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப் லெசன்னா அந்த பாட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாட்டு, மாயா. ஃபர்ஸ்ட் லவ், உங்களுடைய முதல் காதல், இதை சொல்கிற ஒரு பாட்டு. முதல் காதல் இப்போ வந்து எல்லாரும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க அந்த பாட்டை, ரோஜா ரோஜா அந்த ஐயோ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நாங்கள் எப்போத்துலேருந்தோ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பாட்டு திடீர்னு வந்து பூம் ஆகும், அதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருப்போம். காதலர் தினம் இஸ் ஸோ ஸ்பெஷல். ஸோ அந்த ஆல்பமை நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு காரணம் வந்து வாலி சாரோட தமிழ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக தமிழை வந்து அந்த ஆல்பம் முழுக்க வந்து நம்மளை கேட்க வச்சிருப்பாரு. இப்போ ரோஜா ரோஜாலாம் வந்து சொல்கிறப்ப அந்த அனிமேஷன், அந்த கேரக்டர் இதெல்லாம் தாண்டி இப்போ சொல்லும் போது தான் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுலேயே இன்னொரு பாட்டும் இருக்கும், பல்லவன் சிற்பிகள் ஒன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென்ன வந்தது இங்கு சிலையே எப்பரா அல்ல அப்படின்னும் போது எங்கே என்ன மாதிரி அவருக்கு எப்படி அவர் தோணுதுன்னு சொல்கிற நாள் வியந்திருக்கேன். வாலியை பார்த்து இவர் எப்படி படைத்தான் இறைவன் உனை மலைத்தான் உடனே அவனை அப்படின்னு. மலைத்தான் நீங்கள் வந்து இறைவனை தான் மலைக்கிறீங்க, நீங்கள் எழுதுன லிரிக் வச்சு நாங்கள் மலைத்து பார்க்குறோம், நீங்கள் எப்படி இப்படி எழுதிருப்பீங்க, எப்படி தோணிருக்கோன்னு. ரோஜா ரோஜா பாட்டிலே வந்து இடையவளின் இடை ஒரு நூலகம் படித்திடவா பணிவிழும் இது இரவுகள் ஆயிரம். சொல்லவே வேணாம், இப்போ நம்ம சொல்லவே வேணாம், இதை கட் பண்ணி அவங்களே வந்து அந்த பாட்டு வச்சுருவாங்க, கரெக்டாக வந்துடும். லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் அப்படின்னா டக்குன்னு எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆண்களுடைய மனநிலையிலேருந்து காதல் தோல்வி அப்படின்றது வேறு, ஆனால் ஒரு பெண்ணோட மனநிலையிலேருந்து இவனை எப்படா நம்ம கெஸ் பண்ணுறது, அவன் இதயம் தாய்ப்பால் போல என்னாலும் பரிசுத்தம் அப்படின்னும் போது தான், அப்பா தாய்ப்பாலை வந்துட்டு எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னாலும் பரிசுத்தம். எப்படின்னா சங்க இலக்கியத்துலேருந்து ஒரு பாடல் ஒன்று இருக்கும், எப்படின்னா அவன் மனசில் வந்து காதலி வந்து இருப்பாள், சங்க இலக்கிய பாடல் அது. வாலியை வந்து நிறைய சங்க இலக்கியம், திருக்குறள் இதுலேருந்து தான் எடுத்து வரிகள் வந்து அப்படியே கொடுப்பார், பொருள் மாறாத மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா அவன் இதயத்தில் வந்து அந்த காதலி வந்து இருக்கான், அப்போ வந்து அவன் என்ன பண்ண மாட்டான்னா சுடுநீரும் சுடுசோறும் சாப்பிட மாட்டான், ஏன்னா உள்ளே போச்சுன்னா அவளுக்கு வந்து வலிக்கும் அப்படின்ற மாதிரி. அது அப்படியே மருதாணி பாட்டில் வந்து சொல்லும் போது இது எங்கடா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ரொம்ப வியந்து பார்த்த வரிகள் அது எல்லாமே. கனெக்ஷன் பயங்கரமான கனெக்ஷனாக இருந்தது. ஏன்னா வாலியை வந்து இதே இது பயன்படுத்திப்பார், நீரும் செம்புலச்சேரும் கலந்தது போல கலந்தவள் தான் அப்படின்றது.
ஏன்னா உன்னோட அம்மா வேற, என்னோட அம்மா எங்கேருந்து பிறந்தவங்க தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு முன்னாடி. ஆனால் நீயும் நானும் அன்பால் இணைந்து செம்புல பெயல் நீர் ஆகிட்டோம். செம்புல பெயல் நீர் இந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்தலாம் எப்படி பண்ணியிருப்பான்லாம் நடக்கும். ஒருத்திக்காக வாழ்கிற சாதி உணரவில்லை இன்னொரு பாதி. என்ன மாதிரி புரிஸ்டார் ஒரே லைன்ல. சந்தேகம் தான். இப்போ காதல் பிரிவு முறியத்துக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம், இல்லைன்னா சந்தேக பார்வையாக இருக்கலாம். அதனால ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்க, எப்படி இப்பெல்லாம் யோசிச்சிங்க. ஒருத்திக்காக வாழ்கிற சாதி உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாணி விழியில் ஏன் எல்லாரும் பார்ப்போம், மருதாணி பார்ப்போம் செவந்திருக்குன்னு. ஆனால் மருதாணி விழியில வச்சு எப்படி சவக்கும் அப்படின்லாம் செவந்த கண்கள். அதே தான் எனக்கு மின்னலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். உன்னை இன்றோடு நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் 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 அப்படியே போயிட்டு 5 நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை அது இருந்தது. போய்கிட்டே இருக்கும். வாலியை பற்றி சொன்னால் கிளறி விட்டு வேணும். ஒரு மோட்டிவேஷன் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஐயோ அதெல்லாம் வந்துட்டு சங்கர் சார் தான் சொல்லுவார், எப்படி சக்ஸஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்றது. ஒரு பொட்டலை மாதிரி ஒரு 4 கிலோ புளி 4 கிலோ மஞ்சள் போட்டு எப்படி நம்ம ஒரு டிஷ்ஷை செய்கிறோமோ அதுமாரி ஒரு பொட்டலை மாதிரி கட்டுறாரு. கேட்டுக்கோ லக்கு 4 கிலோ, லாஸ்ட் 4 கிலோ, லேபர் 4 கிலோ, சேக்திக்கோ பக்தி 4 கிலோ, ஹோப் 4 கிலோ, டேலண்ட் 4 கிலோ எல்லாம் தான் சேர்த்து கட்டுன பெரிய பொட்டலும் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த மோட்டிவேஷன் சார் வந்து நினச்சோன்னே 1963 நினைக்கிறேன், 68-63 வந்து எதிர்நீச்சல் படம் ரிலீஸ் ஆகுது. கட் பண்ணி பார்த்தா 2013 அதே எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து தலைவர் வந்து டைட்டில் சாங் போடுவாங்க கேபி சாருக்கு. இந்த டைட்டிலில் வந்து அதான் லைஃபா அப்போ வந்து அந்த 60s இந்த பீப்புளோட லைஃப் என்ன, ஸோ நீங்கள் வந்து எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்றது வந்து ஒரு மீட்டர்லையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது 5 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி எதிர்நீச்சல் போட்டு வாழ்கிறாங்கன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு உசைன் போல்ட்லாம் வந்துட்டு இப்போ உசைன் போல்ட் நடக்க முடியல. ஆனால் அந்த டைம் அவர் எவ்வளோ பீக்கில் இருந்த மூலம் எழுதியிருக்காரு. உசைன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு கோல்டு. வாலியனா எதுகை மோனை அது தனியாகவே பேசலாம். அவர் எதுகை மோனை மட்டும் அது தனியாக பேசலாம். உசைன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும் நாங்கள் ரிஷியும் இல்லை ஒரு குஷியில் சொன்னோம் புடிச்சா புடிடா. அது பாருங்களேன், டே நான் பெரிய கடவுள் இல்லை, பெரிய ஞானிலாம் இல்லை, சும்மா போகிற பக்கம் குஷியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இதை பிடிச்சா பிடிச்சிக்கோ, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தலைவர் டக்குன்னு போட்டு போயிட்டாரு. மஜா வைப்லே வாலி சாரோட ஒரு பாட்டுனா மஜா வைப் சாங்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது. இந்த பாட்டு வாலியை தான் எழுதுனாங்க. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு கண்ணதாசன் எழுதுன மாதிரி இருக்கும், வாலியை எழுதுன மாதிரி இருக்கும், கங்கை அமரன் சார் திடீர்னு எழுதியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு அடியே மனம் இல்லை நான் நிற்காதடி. அதில் வந்து சில்க் சுமிதா மேம் வந்துட்டு அவ்வளோ சாமிங்காக பண்ணியிருப்பாங்க. தலைவர் இந்த சைடு, ஏன்னா அது 3 சரணம். அது இது எப்படா 3 சரணத்தில் இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட்டில் நடி மெத்தையன் நடி உத்தரவை கேட்ட பின்பு சொர்க்கம் நடி. அதில் வந்து அவங்களுக்கான ஒரு விஷயமா ஸ்பேஸில் மேம் ஒரு ரியாக்ஷன் சின்னதாக ஒரு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்றமே வரிகள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். தூங்காம நாங்கானு சொப்பனமே உனக்காக ஏமேனி அர்ப்பணமே, அதான் எதுகை முறை சொப்பனமே அர்ப்பணமே வந்துடும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பிரபு மாஸ்டருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார்னு நினைக்கிறேன் வாலியை. ஏன்னா நிறைய பாட்டு பிரபு மாஸ்டரோட படங்களையும் சரி அவரோட பாட்டுக்கும் சரி சூப்பராக எழுதிருப்பார். மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பெண்ணை பாரு பெப்சி கோலா பொண்ணை பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு. வாலியிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப பிடிச்சிச்சு ஒருத்தங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ இல்லை அவங்களை எப்படி ப்ரைஸ் பண்ணி சொல்லமோ செம்மையாக சொல்லுவார். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது. ராஜா சார் வந்து ஒரு வருஷம் 40 படம் தான் பண்ணியிருக்காரு. அவர் சின்ன ப்ரொடியூசரும் சரி பெரிய ப்ரொடியூசர் எல்லாருக்குமே சமமாக பண்ணுவார். பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலை தான் முடிச்சு விட்டுருப்பார். ஒரே வரியில் முடிச்சிருப்பார் ராஜா சாருக்கு. அந்த ராஜா கையை வச்சா எனக்கு வந்து கொஞ்ச நாள் அது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி தான் ஒரு நம்ம இப்போ கேபு இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு. ஸோ நம்ம ஒரு நாள் கேபில் வண்டியில் போகிறப்ப தான் வந்து ஒரு அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன பாட்டு கேட்பீங்க, நான் எதுவுமே சொல்லலை சும்மா பாட்டு அப்படின்னு. நமக்கு வந்து ராஜா கையை வச்சாதான்ப்பா, ஏன்னா ராஜா சாருக்காக கேட்பீங்களா அப்படின்னு, இல்லைப்பா கமல்ஹாசன் சாருக்காக கேட்பீங்களா, இல்லைப்பா எனக்கு வந்து இந்த லிரிக் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பெண்ணையும் ஒரு காரையும் வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் ஓப்பன் ஆச்சு, உண்மையாலுமே இல்லை இதில் வந்து இப்படி ஒரு ரெண்டாவது சேனத்தை சொல்லியிருப்பாரு. ஆமாம் கார்களை போல் மீனமும் கொண்டவனை போய் சேரும் தேகம் சூடார காரும் பெண் போல தேகம் சூடாகுமே. ஆமா நீ சொன்ன தான் அப்படி ஃபுல்லா ரிலேட் பண்ண தோந்து. ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும் கால்களை போன் பெண் இனமும் கொண்டவனை போய் சேரும். அப்பா ஏன்னா இப்ப சொன்னோடனே டக்குன்னு மஜால இருந்து வேற எது போவோம். உன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன் வந்துட்டு என்ன மாதிரி பாட்டு 2 விஷயம். கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன்
காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். இப்போ என்னன்னா யார் மேலே தப்பு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து உதடு ஒட்டாத ஒரு திருக்குறள் இருக்கு. திருக்குறளே ஒரே ஒரு குறள் மட்டும்தான் உதடே ஒட்டாது. அது வந்துட்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இது பொருள் என்னன்னா, நீ எந்தெந்த விஷயத்து மேலே பற்றுறது இல்லாமல் இருக்கியோ, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கியோ, அந்தந்த விஷயம் தான் உனக்கு வந்து துன்பம் இல்லை. அதான் உதடு வந்து ரெண்டும் ஒட்டாது. அதுக்கான விஷயமா உதடு ஒட்ட வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ எந்த விஷயமே பற்றலே உனக்கு அதில் துன்பம் இல்லைன்றார். ஸோ வள்ளுவர் அதை சொன்னார்ல, இவர் எப்படின்னா ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும். அப்போது ஆசை வந்து எனக்குள்ளே பண்ண காரணம் நான் அது மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன், அதனால தான் எனக்கு துன்பம் வந்தது அப்படி வள்ளுவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு. தலைவன் வந்து சிம்பிளாக ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்ற எனக்கு தானே ஆசை வந்தது, அப்புறம் என் மனசு தானே தப்பாக இருந்தது, நான் தானே தப்பு பண்ணேன், மற்றவனே குற்றம். இதெல்லாம் ஜென்மோட உச்சம். சபிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, எதுவுமே இல்லை, நான் தானே தப்பு போங்கடா அப்படின்ற மாதிரி கேட் ஓப்பன் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுருவார். ஒன் அண்டர் ரேட்டட் அப்படின்னா சின்ன தம்பி தூளியிலே ஆழ வந்த சாங் வந்துட்டு ஏன் அண்டர்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாய் அடிச்சு வலிச்சதுல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாய் அழுவா, ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளை தான், அவர் பிள்ளை தான் உடனே வாழ்கின்ற வாழ்க்கையில தோல்விகளே இல்லைதான். இதெல்லாம் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாங்ஸ்ல இது ரொம்ப இது. அப்புறம் வாலியா கிட்ட வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைவர் கானால புகுந்து விளையாடுற மாதிரி பண்ணுவார். நிறைய பேருக்கு தெரியாது கானா பாட்டுனா வந்து தேவா சார். ஆனா தேவா சாருக்கு வந்து யார் நிறைய லிரிக் எழுதிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, பட் வாலி சார் டிட் மோஸ்ட் ஆஃப் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா லாலாக்கு டோல் டப்பிமா. இதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து எப்படி இருந்திருக்கும், இப்போ நமக்கே வந்து கேட்க புதுசா இருக்கு, அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப புதுசு. இது என்ன வார்த்தைன்னு சொல்லி தேடி இருப்பாங்க. இப்போ டங்கா மாதிரின்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அப்போ. அந்த டைம்ல ஒரு டைமும் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த டைம்னா டாலாக்கு டோல் யார் எழுதினா வாலியா, வாய்ப்பு இருக்கா வாலி ஐயாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ராஜா சாருக்கு அவர் எப்படி எழுதினாரோ, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் மாதிரி எனக்கு நீ எந்த ஜானர் வேணாலும் கொடு, எல்லாத்துலேயும் நான் கோல் போடுவேன், அந்த மாதிரி பண்ணது வந்து வாலி ஐயா. ஏன்னா அங்கே பண்ணது அந்த கம்ஃபர்ட் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயும் காதல் வந்து முடிஞ்சுக்கும். நங்கை நிலாவின் தங்கை, நங்கை நிலாவின் தங்கை, ஆகும் பெண்ணை வந்துட்டு நிலவோட தங்கைன்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சு விட்டுருப்பாரு மனுஷன். கண்ணம்மா நான் மொட்டலாமா எங்க அம்மா உன் அத்தை தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சாங் டு ஷூட் இன் யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸ். அந்த ஆல்பம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சார்ட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் விஷயத்தையும் யூஸ் பண்ணுவார். சிங்கர்ஸ் 4 பேர் யூஸ் பண்ணுவார், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அவ்வளோ யூஸ் பண்ணுவார், மிக்ஸ் மாஸ்டர் எவ்வளோ பெரிய பட்டியலாக இருக்கும் பின்னாடி எடுத்து பார்க்க. அண்ட் எஸ் பாலிடிக்ஸ் அது டக்குன்னு அடிக்கிறது வந்துட்டு நிறைய இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் சார் வந்துட்டு பாலிடிக்ஸில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயம் காரணம் இருக்கலாம். ஆனால் அந்த ஓப்பனிங் சாங் அவரோட படத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து உதயசூரியன் உதயிலே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அன்பே படத்தில் வந்து முதல் பாட்டு வந்து இருப்பாங்க. ஆனால் வந்து உதயசூரியன்றது ரொம்ப சென்சரில் கட் பண்ணுறாங்க, புதிய சூரியன் வருகையிலேன்னு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு புதிய சூரியன் போட்டிருப்பாரு. நான் ஆணையிட்டால் இது ஒரு பாட்டை மறந்துட்டு எம்ஜிஆர் சாரோடைய அவருடைய அரசியலை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து ரஜினி சாருக்கு ஒன்று பண்ணியிருப்பாரு, டக்குன்னு ஒரு இது போட்டுருவார், ராஜ்யமா இல்லை மயமா அதிசயம் அதிசயம் பெரியார் தான் ஆனதென்ன ராஜாஜி. பெரியாரையும் கொண்டு வந்துட்டார், ராஜாஜியும் கொண்டு வந்துட்டாரு. ரெண்டு பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவான்களை ரெண்டுமே ஆப்போசிட். ராஜாஜி அவர் ஒரு கொள்கை, அவரோட இது வேற, பெரியாருடைய கொள்கை இது டோட்டலா வேற. அதேதான் பாபாவோட கேரக்டர் தானே. அவர் வந்து ரொம்ப நாத்திகனா இருப்பாரு, ஏத்திஸ்டா இருப்பாரு, டக்குன்னு பார்த்தா கடவுள் நம்பிக்கை கொண்டாரு. அதிசயம் அதிசயம் பெரியார் தான் ஆனது என்ன ராஜாஜி அப்படின்னும் தான் அது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார்ட்ட சொல்லும்போது அவர் எப்படி பிரமிச்சிருப்பார். எனக்கு அதான் இன்னும் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நினச்சிப்பாங்க ஒரு பாட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போதும் அவங்க இப்போது அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் ஒரு வாட்டி கூட நம்ம இல்லாமல் போயிட்டோமே தான் தோணுது. பார்த்துருந்தா எட்டி பார்த்துட்டு எப்படா மனுஷன் எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணிருக்கும். ஸோ பிரேக் எடுத்து மறுபடியும் வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறப்ப சந்திரமுகிக்கு வந்து வேற யாரும் எனக்கு வேணும், வாலிசாமி தான் வேணும், வாலிசாமியை கூப்பிடுங்க, வாலிசாமி தான் வேணும் அப்படின்னோடனே இவர் ரஜினி சார் அந்த கம்போசிங்ல உட்காந்து சாமி ஏதாவது எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை பெட்டி எடுத்து சாமி அந்த வெத்தலை பெட்டி கொண்டு போட்டிங்கன்னா அப்படின்னு போட்டு துப்பிட்டு வந்தாரு. தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடா முடிச்சு விட்டாரு. அந்த ஆடியோ லான்ச்லேயே ஒரு செம்மையா சொல்லிப்பாரு, சிலாகிச்சு சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி இதுன்னு சொல்றது. ஏன்னா எல்லாருக்குமான பாட்டும் நம்ம சொன்னோம். இப்போ ரஜினி சார்னு ஒன்னே இப்போ எம்ஜிஆர் சாருக்கு எப்படி வந்து நான் ஆணையிட்டால் மாதிரியோ இவருக்கு இதை சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து ரஜினி சார் என்ன சொல்லியிருப்பானா, எம்ஜிஆருக்கு ஒரு நான் ஆணையிட்டேன், எனக்கு வந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா, அது அந்த பாட்டுமே எனக்கு ஒரு பாட்டு தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. லவ் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை இது என்னன்னா 18 வயசு நபரும் வந்து விரும்புவாங்க இந்த பாட்டை, 60 வயசு நபரும் வந்து விரும்புவாங்க. ஓகே, உனக்காக பிறந்தேனே உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது என்னோட பாசம்.
இதே இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நான் வந்து ஒன்று பண்ணேன்னா, கழுத்துல தேமல், இடுப்புல சுருக்கு, வயசையும் மீறி மனசு தான் கிடக்கு, நாள்தோறும் வஞ்சாலும் உன் பேச்சு அழுத்தாலும் உன்னோடு கிடையா எடுப்பேன். அது நான் எழுதின வரிகள், இது ஒரு பாட்டில். அது வந்துட்டு சொல்கிறேன், செக்மெண்ட் வரும்போது சொல்லுவார். இந்த வரிகள்லாம் அவர்லேருந்து இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா ஒரு பெண்ணாட்டின்னு என்னதான் திட்டினாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, உங்க கூட தான் நான் இருப்பேன். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இது பண்ணது வாலியோடது. அதுக்கு பண்ணையார் மதமில் இந்த பாட்டுனா அப்படியே வந்து டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் போனால் சபாஷ் ராஜா, சபாஷ் மாலினி அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு. இதெல்லாம் வந்து எங்கடா மனுஷன் வச்சிருப்பாரு. வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லை அறியாது. அடுத்ததான் வரிகள் தான். அழகான மனைவி, அன்பான துணைவி. அன்பான துணைவி ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். ஆனால் முதல் அட்ராக்ஷன் அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடிமீடு துகையில சரசங்கள் பையில மோகங்கள் ஆரமன், நல்ல மலையானின் நேசமோடு கோடி, செஞ்சமெனும் வீடும், நெஞ்சம்ல செஞ்சமெனும் வீணை பாடுமே தோழி. அதுல என்னன்னா ஒரு மனைவி எப்படி இருந்தா எப்படி குடும்பம் நல்லா இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது அவர் ஃபீல் பண்ணார் உள்ள அந்த நல்ல மலையாளின் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது சேனத்தில் வந்துட்டு நாள்தோறும் ரசிகன், பாராட்டும் கலைஞன், ஆவல்கள் எனக்கு இல்லை, எனக்கு வந்து அந்த ஆவல், சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே. இதெல்லாம் வந்துட்டு ஒரு எந்த ஒரு ஒரு வீடு அப்படின்றது எல்லாமே அமைந்து தான். அதுவும் கல்யாணமானவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல மனைவி அமைச்சுட்டு அவனை எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் இருக்கும். ரெண்டாவதுல வந்துட்டு அவர் ஏக்கங்களை வந்து ரெண்டாவதுல பதிவு பண்ணுவாங்க. அதனால அந்த பாட்டு ரொம்ப 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 மனசுல இருக்கும். ரொம்ப நாள் வந்து ஒரு பாட்டு மேலே ஒரு ஈகரான ஒரு விஷயம். எங்கள் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நான் போட்ட அந்த ஃபோட்டோ போட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த ஞாபகம் அந்த பாட்டு. இந்த பாட்டு தான் பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே. அந்த பாட்டு வந்துட்டு தென்மதுரை, இப்போ பாருங்களேன், தென்மதுரை ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் வந்து அண்ணன் தம்பி. செகண்ட் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சுவார், நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணும் ஆசை அப்படின்னோடனே ஒரு போர் மேலே பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே. நான் நினைச்சு பாருங்களேன், உள்ளம் தன்னை கொள்ளை கண்ட அன்பன் இங்கு நானேன்னு போட்டிருக்கலாம். அவரு யாரை என்ன வார்த்தை போட்டு காதலன் கூட போடலாம். கல்வன் நான் வந்து எனக்கு தெரியும், நான் ஏதாச்சும் ஒரு தாஜா பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நான் பிடிச்சிருப்பேன். அதனால வந்து உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே. ஏன்னா போய் சொல்லாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் டக்குன்னு வராது. அது கல்வன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிரமிப்பாங்க. ஏன் கல்வன் போட்ட, அன்பன் போட்டுடலாம், வேற என்ன வார்த்தை போட்டுடலாம், எதுக்கு கல்வன் போட்டால் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு லவ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது இந்த பாட்டு. அந்த எல்லா பாட்டுமே ஒரு செம்மையாக இருக்கும். லவ் ஆஃப்டர் மேரேஜ். என் தோழி, காதலி, சகி, இல்லால், மணவாட்டி, துணைவி, தாரம், இல்லத்தரசி, வீட்டுக்காரி, பாரியால், அகமுடையால், ஆத்துக்காரி, மனையால், மனைவி, இப்படி எத்தனையோ பெயர்கள். பிழை திருத்தம் செய்யாமல் காதல் செய்தால் சுகம், தொலைவில் நீ இருந்தாலும் தொலையாமல் இருந்தால் வரம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தேன்னு யோசிச்சானு எந்துதான் அப்படின்றவே இருந்தது. பிழை திருத்தம் செய்யாமல் காதல் செய்தால் சுகம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக மனசில் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது குடுக்கல் வாங்கல் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹையாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் டவுனாக இருப்போம். இல்லை ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹையாக இருப்பாங்க, நம்ம டவுனாக தாண்டி அவங்க நம்மளை ரொம்ப விரும்புவாங்க, அதனால தான் அவங்க இருப்பாங்க. அப்போது அவங்கள மாதிரி எடுத்துக்கிட்டா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அப்போ பிழை திருத்தம், அவங்கக்கிட்ட இருக்க பிழையை வந்து திருத்த வேணாம். பிழை திருத்தம் செய்யாமல் காதல் செய்தால் சுகம், அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ, அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட துணைவியாருக்காக, மனைவியாருக்காக, இல்லால், மணவாட்டி, சகி எல்லாமான அவங்களுக்காக எழுதுனது. 2 நிமிடம் நீ என் கையில் இருந்தாய், மீண்டும் வானில் பறந்தாய், மறைந்தாய். இலக்கணம் நீ, இக்கணம் நீ எந்த கிளையில் சுதந்திரமாக அமர்ந்து இருப்பாய் என்று தெரியவில்லை. ஆனால் நானோ நடமாடும் இந்த மானுட சமுதாயம் என்ற கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். பறப்பதற்கு ஆசைப்பட்டபடி ஒரு முறை உன் இறகுகளை இரவலாக வேண்டியபடி. இது சொல்ல, அதான் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கிளம்பி விடுறீங்க. இது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன். அப்போ முன்னாடி இந்த ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பறவை, அது ரொம்ப பேர் தெரியாது, அது ஒரு பறவையாக இருந்தது. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அடிப்பட்டமே கீழே கிடந்து.
அதை எடுத்து கையில் வச்சுட்டு அந்த அதை எனக்கு எப்பவுமே எப்படின்னா இன்ஸ்பிரேஷன் எப்படி வரும்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பார்த்தாலோ விஷுவலை பார்த்தாலோ காட்சிகள் பார்த்தா ஏதோ பார்த்தா டக்குன்னு வரும். அப்போ அந்த பறவை எடுத்து நான் கையில் வச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சேன், எனக்கு பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர் போட்டுருக்காங்க, இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணி. நான் அப்போ யோசினேன், பறவை மாரி பறந்துட்டு இருந்தோம், நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய கவர்மெண்ட் சார் சொன்ன மாதிரி எங்கே எப்படி இருக்க வேண்டிய நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பறவை வந்து கையில் இருந்து அப்போ டக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த மானுட சமுதாயத்தில் நம்ம எல்லாமே கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு பறவை மாதிரி இருக்கும். பறவையோட ஒரு சுதந்திரமே பறக்கிறது தான், மனுஷனோட சுதந்திரமே தானாக இருக்குது தான். ஆனால் நம்ம நாமளாக இருக்காமல் யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஐடென்டிட்டி மறைச்சிக்கிட்டு இங்கே இருக்கோமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பறக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன், பறந்து போயிடுச்சு. எனக்கு அப்போ வந்து தோணுச்சு, இது நிஜமாலே நம்மக்கிட்ட இந்த யூனிவர்ஸ் ஏதோ பேசணுவாங்களே. அப்போ அவ்வளோதான் என் கையில் இருக்கும்போது அது பறக்கலை. ஆனால் அதை வச்சுட்டு சரி தண்ணி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர இதுவாக இருக்குன்னு அதுக்குள்ளே பறந்துருச்சு. அது அப்போ தான் தோணுச்சு ஏதோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு அன்றைக்கி முடிவு பண்ணேன், இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறேன் நான். அதேமாதிரி அதுக்கப்புறம் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அந்த பறவை வந்து சொல்லிட்டு போச்சு, உன்னோட இடம் இது இல்லை, உன்னோட கூண்டு மாதிரி நீ அடைஞ்சிருக்கடா, நீ வெளியில் போ அப்படின்ச்சு. அதான் வெளில வந்தேன், இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் இப்படி. நகரத்தின் புகையில் புதைந்து இறந்தான், கிராமத்தின் புழுதியை குடித்து உயிர் வாழ்ந்தவன். என்னோட நண்பன் ஒருத்தன் நான் பிஜி டைமில், அவன் வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்தவன் நகரத்துக்கு. அவன் வந்து அவ்வளோ சொல்லுவான். அவன் எப்படின்னா ஃப்ரைடே வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே இருக்கவே மாட்டான், டேரெக்டாக ஊருக்கு போயிடும். நான் ஏன்டா ஏன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, நம்ம வந்து சென்னை தான் நமக்கு உயிர், சென்னை தான் நமக்கு எல்லாமே. ஆனால் அந்த கிராமப்புறங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி வராங்களே, அவங்க மெயினாக அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரே விஷயம் தான், ஒன்று பொருளுக்காக வருவாங்க, இல்லை படிப்புக்காக வருவாங்க. பொருளுக்காக வரவனுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, நான் இருந்து தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் படிப்புக்காரவங்க அப்படி இல்லை, 5 நாள் முடிஞ்சால் 2 நாள் டக்குன்னு போயிடணுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அவனை வச்சு எழுதின கவிதை தான் அது. உண்மையான சென்னை சிட்டி எதுவுமே கிடையாது. இந்த பொங்கல் டைம் தீபாவளி டைம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான சென்னை சிட்டி. யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சது இங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி பறந்து இங்கே வராங்க. ஒரு வேலைக்கார ஒரு தேவைக்காக வந்துட்டு அவங்க உண்மையான ஐடென்டிட்டி உள்ளே போகும்போது பெருங்குளத்தை தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அந்த டிராஃபிக்கை தாண்டது அது வேறு விஷயம். ஆனால் நிஜமாலே பெருங்குளத்தை தாண்டும் போது அப்பா என் ஊருக்கு போகண்டா, 5 நாள் இருக்க போகண்டா. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அவங்க எவ்வளோ சுமையோடு வருவாங்க. மறுபடியும் ஒரு விஷயம், ஏன்னா நேற்று வந்து ஒரு கர்ணனோட ஒரு கோட் வந்து படிச்சிருந்தேன். கர்ணன் வந்து நினைவுகளை பற்றி சொல்லியிருந்தாரு. நினைவுகள் என்பது எல்லாருமே நினைக்கிறாங்க அது வந்து மயிலிறகால வருடப்படுற ஒரு விஷயம்னு. ஆனால் நல்ல நினைவுகள் மயிலிறகு போல வருடும். ஆனால் ரொம்ப பாரமான நினைவுகள் வந்து யானையோட பாதை மாதிரி பதிஞ்சிருக்கும், அது அவ்வளோ ஆழமானது அப்படின்றது. அப்போ தான் யோசித்தேன், ஒரு நகரத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரவனுடைய நினைவுகள் வந்துட்டு பாரமாக இருக்கும் அப்படின்றது. ஜென் கவிதைகளுக்குள் ஒளிந்திருக்கும் கவிதை நீ, அவை புலவன் நீ, சிறப்பான எந்த பாடலை கேட்டாலும் அதன் கர்த்தா நீ, இப்படி எதை எடுத்தாலும் நீ 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 என்று ஆனபின் எங்கு நீ என்று கேட்டால் என்னில் இருக்கிறாய் நீ, அண்ணா முத்துக்குமார் அப்படின்னு முடிச்சிருப்போம். ரொம்ப ஒரு அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் பிஜி வந்து யூஜி வந்துட்டு பிஎஸ்சி கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு பிஜி போகிறேன், எம்ஏ தமிழ் கிராஸ் மேஜர் போகிறேன். அப்போ பச்சைபாஸ் காலேஜ் போனோடனே இங்கே யாரெல்லாம் படித்தாங்க பட்டியலில் வந்து அண்ணாதுரை சொல்கிறாங்க, வைரமுத்து சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நான் முத்துக்குமார் ஒன்று இதுக்காகவே பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் படித்த இடம், அவங்க எப்படி எப்படிலாம் வளர்ந்துருப்பாங்க, எப்படிலாம் இருந்துவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு எடுத்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் இன்னும் அங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்பேன் அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டும் என் ப்ரொஃபஸராக இருந்தார், எனக்கு எடுத்துனார். அப்போலாம் வந்துட்டு இவங்களாம் எப்படி படிச்சுப்பாங்க, எப்படி எழுதியிருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க மனுஷங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் சொன்னமே தான் ஜென் கவிதைக்குள் ஒளிந்திருக்கும் கதை நீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். ஏன்னா அது எல்லாமே ஒரு ஜென் கதையாக இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு மனுஷன் வந்து பாட்டில் வந்து சொல்லியிருப்பார். அது எல்லாமே நினைத்து நினைத்து பார்த்தேன், இப்போ வரம்பு கூட கேட்டதாக தான், நினைத்து நினைத்து பார்த்தேனா இருக்கட்டும், பறவையே எங்கே இருக்கிறாய் இருக்கட்டும், பரபரப்பர பட்டாம்பூச்சி, இது எல்லாமே வந்துட்டு இப்போ வான் பார்த்த பூமி காய்ந்தாலுமே வரப்பென்றும் அழியாதடி, தான் பார்த்த பின்பங்கள் மறையாதுமே கண்ணாடி மறக்காதடி. ஐயோ அப்படியே உட்காந்து இதெல்லாம் மனுஷன் எப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் அது. நிஜமாலே கண்ணாடி எல்லாருமே பார்ப்பாங்க, ஆனால் கண்ணாடிக்கு இப்படி ஒரு ஆமாம் விஷயம். அதே மாதிரி தான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாரு, காதல் கொண்டைனில் வர பாடல்களையும் சரி. அவர்லேருந்து நான் ஒரு 2-3 வரிகளை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து சுட்டு ஒரு பாட்டோ எழுதியிருக்கேன். சுட்டுன்னு சொல்லுவேன், அவரே சொல்லியிருப்பார். வைரமுத்தோட ஒரு என்ன சொல்ல போகிறாய்க்கு அவரே எடுத்திருப்பாரு. அவர் சொல்கிற மாதிரி தான் ஒரு வழி ஒன்று உருவாகும், அந்த வழி வந்து நேராக போயிட்டு ஒரு ஹைவேல ஜாயின் ஆகும், நெடுஞ்சாலையில் ஜாயின் ஆகுன்ற மாதிரி. என்னோட பாடல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்கும் சொல்கிறேன், இல்லை இப்போ சொல்லிடு. அதை ஃபஸ்ட்டு கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று நாங்கள் எழுதிடும். அது எனக்கே தெரியாமல் என்னென்னா, கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான், ஹை வோல்டேஜ் கம்பியிலையும் மைனாக்கள் கூடு கட்டும் கொண்டாடத்தான். ஹை வோல்டேஜ் எல்லாருமே சமயம் சொல்கிறாங்க, ஹை வோல்டேஜ் கம்பியிலையும் மைனாக்கள் கூடு கட்டும். சூப்பராக நம்ம எழுதிவிட்டா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன்.
காதல் பாட்டு கேட்குறேன். உனக்கு என இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு போது அதுல வந்து தலைவர் இதே மாதிரி கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் அது போல் நம் காதல் வாழும். ஆஹா, அதான் சொல்றேன்ல இப்படி. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றது, நமக்குள்ளே எங்கேயோ இருந்திருக்கு, ஆனா அதை வந்து நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இப்படி எங்கு கேட்டாலும் நீ நீ என்று இருக்கும்பொழுது நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்கும்போது நீ எனக்குள்ள இருக்கிறாய், எப்பா நீ எனக்குள்ள வந்துட்ட அப்படின்ற மாதிரி தான் அந்த வரிகள் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு டைம்ல வந்து அவரை பத்தி அவ்வளோ கேட்டு அவர் பாடல் கேட்டு எப்பவுமே நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். நீங்க இப்படி ஒரு பாட்டு எழுதுறீங்களா, நீங்க லைன் எழுதுறீங்களா, நான் இப்படி ஒன்று எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ சமீபத்தில் பாடல்கள் எல்லாமே அப்படிதான் பயணிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த நா முத்துக்குமார் அண்ணனை பத்தி சொல்லிட்டேன், நான் முத்துக்குமார் அப்படின்னு நான் முத்துக்குமார். பலருக்கு இப்போ நீங்க பாடலாசிரியராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ காலேஜ் சைடில் இப்போ இருக்கிற பசங்களை, ஏன்னா ஹேண்ட்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் அப்படியே போகும். காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிற ஒரு லைஃப் இருக்கும்ல. ஆக்சுவலாக நான் சொன்ன ப்ரீவியஸ் காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டான விஷயமே நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய கிளப்ஸ் போடுவாங்க, ரோட்டரா கிளப் பண்ணுவாங்க, என்எஸ்எஸ் கிளப் பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளோரா, என்ன நிறைய கிளப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக காலேஜ் லைஃப்ன்றது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால், நான் காலேஜில் விரும்பின ஒரு வாத்தியாராக நான் இருக்கணும். அதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்படி ஒரு ப்ரொஃபஸர் கிடைக்கணும், இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருந்தேன். நான் காலேஜில் ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஃபஸ்ட் விஷயம் பண்ணால் அப்படி தான் நான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சேன். ரொம்ப பிடிச்ச விஷயம் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறது தான். எனக்கு எப்படின்னா வந்து விக்னேஷ் சார் இருக்காங்களா, 2 கிளாஸும் கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன்னா இங்கே 70 பேர், அங்கே 70 பேர், கிட்ட 130 பேருக்கு ஒரே டைம் போயிட்டு ஒரே கிளாஸில் வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்னா அவங்க எப்படி வேணாலும் படிச்சுப்பாங்க. அவங்க யூடியூப் பார்த்து படிச்சுப்பாங்க, நோட்ஸ் கேட்டு படிச்சுப்பாங்க, ஆடியோ கேட்டு படிச்சுப்பாங்க. இருக்கலே பெஸ்ட்டு டீச்சர் யாருன்னா, அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவான், மச்சான் எனக்கு என்ன எக்ஸாம் சொல்லி கேட்பான். இன்னைக்கு இந்த எக்ஸாம்டா, சரி 2 கொஸ்டின் சொல்லுவான். பெல் அடிக்கிற 10 நிமிஷம் தான் இருக்கும். அவன் சொல்லுவான், பார்த்து இவனோட அவன் அதிகமாக இருக்கும். அவன் தான் உண்மையான டீச்சர். இப்போ நிஜமா அப்படி இருந்துட்டு இப்போ டீச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரெண்டு. யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து தோள் மேலே கை போட்டு பேசுகிறனோ அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பவுண்டரியும் இருக்குது. அப்போ நான்லாம் தோள் மேலே கை போட்டு பேசலையா, ஏன் தோள் மேலே அவன் கை போடுறான்னு போது அதை தான் நம்ம தடுக்கணும். இந்த லெவல் நீ இரு, இந்த லெவல் நான் இருக்கேன், ஆனால் நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன். அவனுக்கு ஒரு மென்டாராக, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசி கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா அப்படியே இல்லாத பட்ட பேர்லாம் நமக்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பேர் அந்த பேர்னு சொல்லிட்டு நமக்கே வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு இப்படி பேர் வச்சாங்க அப்படியே அப்படின்னு இருக்கும். அதனால் அவங்க தோள் மேலே கை போட்டு பேசி அவங்களுக்கு அரவணைப்பாக இருந்து நல்லா இருந்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட செம்ம ஜாலியாக இருப்பாங்க. ஜேடினே கண்டிப்பாக அதுமாதிரி தான் இருக்கும். நம்ம காலேஜ் லைஃபே சூப்பராக இருக்கும். ஜேடிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்குறதே இல்லை. எனக்கு எப்படின்னா வந்து 35 வயசு இருக்கும் ஜேடினுவீங்க, 40 வயசுக்கு மேலே கேடினுவீங்க, எதுக்குடா எங்களுக்கு இது, நான் இப்படியே இருந்துறேன்டா அப்படின்ற மாதிரி இருப்பேன். செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிளாஸ் இருக்கிறது செம்ம ஜாலியாக இருக்கும். அதுவும் நம்ம ஒன்று சொல்லிட்டு அவன் திருப்பி அதை ஆன்சர் பண்ணிட்டான், இருக்கிறதுலே ஆனந்தம் தான். இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், மாங்குன்னு கற்றுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லணுமோ ஒருத்தர் எழுந்து சொல்லுவான். உலகத்தில் இருக்க எல்லா ஆனந்தமும் அப்போ தான் வரும், அப்பா போய் சேர்ந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப அந்த பசங்களோட இருக்கிற அந்த டைம் ஸ்பேஸே ஜாலியாக இருக்கும். அதேமாரி எங்கே இருப்போம், எப்பவுமே பயங்கர எங்கே இருப்போம். இப்போ நினச்சி பாருங்களேன், அவன் வந்து பேகின்றது நம்ம இப்போ போட்டு வரோம், ஆனால் மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் பண்ண அதை எப்பயும் நம்ம போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து பேகி பேண்ட்டில் வந்தாக்கா நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டில் போய் வாலியை எழுதிட்டாரு, இப்போ பேக்கில் வருவாங்க. அந்த ட்ரெண்டு பசங்கள்ட்ட கற்றுக்க முடியும். அந்த ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவில் என்ன நடக்குது, அவனுக்கு கரண்ட் அப்டேட்ஸில் இருக்க மாட்டாங்க, நியூஸ் அதை மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் கரண்ட்டில் என்னென்ன இருக்குமோ அது இல்லாத மாதிரியே இருப்பாங்க பசங்க. அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது நம்ம பாட்டுக்கும் யூஸ் ஆகும். இப்போது உங்களோட பாட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்களுக்கு என்ன, நான் அந்த பாட்டை பேர் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த டைமில் அந்த பாட்டோட மேக்கிங்கோ இல்லை ஸ்டோரியோ இல்லை டீகோடிங்கோ உங்களுக்கு என்ன தோணுதோ டக் டக் டக். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வண்ணமயிலே. ஆக்சுவலாக ஒரு முதல் குழந்தை மாதிரி. ஏன்னா 2014 ஆரம்பிச்சு இந்த பாடல் வந்து 2023 அந்த 2022 2023 காலகட்டத்தில் வர ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு ஒரு ஜேர்னியாக பயங்கரமாக இருந்தது. ஏன்னா கடைசி நாள் செட்டில் வந்து ஷூட் பண்ணும்போது நான் வந்து லிட்டராக வந்து அந்த ஜெர்சி படத்தில் வர மாதிரி ஜெயிஸ்டோ மாறான்ற மூமெண்ட்டில் வந்து இருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து அந்த பெண் பாடுறது நல்லா இருக்கும். சரணத்தில் வந்து உன் பேரில் என் பேரை நான் சேர்க்க வருவேன், உனக்காக முன்னே வருவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு எப்பவுமே வந்து ஃபெமினிஸ்டிக்காக யோசிக்கிறோம். வந்து எப்படின்னா இப்போது என் ஒய்ஃப் பேரை சொல்கிறேன், இப்போது விக்னேஷ்குமார் ஐஸ்வர்யா அப்படின்றாங்கன்னா ஐஸ்வர்யா விக்னேஷ்குமார் அப்படின்னு தான் காயின் பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு எப்படி சொன்னால் விக்னேஷ்குமார் ஐஸ்வர்யா தான் இருக்கணும், உன் பேரை இனிமேல் விக்னேஷ்குமார் ஐஸ்வர்யான்னு கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி ஃபெமினிஸ்டிக்காக அந்த எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தது தான் அந்த பாட்டு. அதுலேயும் வாலியை எனக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். அங்கமே தங்கமா இருக்கியே பங்கம்மா, அங்கமே தங்கமா பங்கம்மா, இது எல்லாமே வாலியா தான். இப்போ கேட்டிங்களே வாலியா எங்கன்னா நமக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அங்கமே தங்கமா இருக்கியே பங்கம்மா, உன் டாலான பியூட்டி அது ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரிலாம் நடக்கும். அதனால் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல், முதல் பாடல் வண்ணமயிலே. தாயின் தலைமகன். ஆஹா, தாயின் தலைமகன் வந்துட்டு மியூசிக் வந்து ஆடி கிருஷ் அப்படின்னு வம்சி கிருஷ்ணன் என்னோட அண்ணன்.
அது யாருக்குன்னா என்னோட ஒரு பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏகே பிரியன் சொன்னேன், அவருக்காக எழுதப்பட்ட முதல் பாடல். ஏன் வந்துன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி இருந்தோம்னா நானும் ஃப்ரெண்டும் ஏகே பிரியன் 2 பேர் தான் மியூசிக், அவங்க தான் மியூசிக் பண்ணால் நான் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டுகள் அப்படி தான் ட்ராவல் பண்ணிருந்தோம். அவர் தாண்டி முதல்ல எழுதின கம்போசர்னா அது வம்சி கிருஷ்ணன் தான். அவருக்கு தாயின் அந்த பாட்டு யாருக்குன்னா பிரியனோட பர்த்டேக்கு வந்து டெடிகேட் பண்ணோம். தாயின் தலைமகன் நீ வந்தானே, தாய் போலே வந்தானே, தந்தை சிந்தையில் தினம்தானே, சந்தோஷம் தந்தானே. அவன் எப்படிப்பட்ட கேட்டனா மனதார மகிழ்வானே, பிறரை மகிழ்வித்து மகிழ்வானே தான் இவனே தான், திசைகள் எங்கும் இவன் இசை தான். அவனுக்காக டெடிகேட் பண்ண ஒரு பாட்டு. அல்சீமர் அதுவும் அடுத்து வம்சி கிருஷ்ணன், ஆடி கிருஷ்ணன். அவர் எப்படின்னா வந்துட்டு வீக்லி ஒரு சாங் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு கிட்டத்தட்ட 100 பாட்டு ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ ஸ்டோரி இருக்குது. ஒரு மனுஷன் 100 பாட்டு எல்லாருமே கேட்குறாங்க, 100 பாட்டு பண்ணுற முடியுமான்னு. மனுஷன் டக்குன்னு அடிச்சு விட்டார். கேட்டே இருப்பார், தம்பி அடுத்த பாட்டு பண்ணுறேன், டியூன் அனுப்பி எழுதுறேன், ஆனால் இப்போ தானே முடித்தோம், டக்குன்னு எழுது டைமில் அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஆல்சீமரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா வந்துட்டு மறதியை பற்றி இருக்கக்கூடிய பாட்டு அது. மறதிக்கும் மனுஷங்களுக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு வரிகள் அதில் இருக்கும். எல்லாமே கண்முன்னாடும் தேடையில் காணா போகும், பின்னாடி வந்ததெல்லாம் சட்டுன்னு மறைஞ்சு போகும் அப்படின்றத எழுதிருவோம். மறதியாக இருக்கவங்க எல்லாமே கண் முன்னாடி தான் இருக்கும், தேடுறப்போ அது கிடைக்காது. இது மறதிக்கு மனுஷன் வந்து பின்னாடி வந்ததெல்லாம் சட்டுன்னு மறைஞ்சு போகும். நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து சட்டுன்னு மறைஞ்சிருவாங்க அப்படின்றது. இதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து கைப்புள்ள தான். அந்த கைப்புள்ளையில் வந்துட்டு கைப்புள்ள ஆளுந்தா அடிச்சு பாடுற மாதிரி என்ன ஒரு பக்கம் காணுன்ற மாதிரி, ஏன்னா ஆபத்துல வந்து யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி எழுதுனது ஆல்சீமர். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராக்காயி ராக்காயி ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆண் பாவம் தான் முதல் பாடல் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுது திரைத்துறையில். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 2014 ஜேர்னிலேருந்து கிட்டத்தட்ட 2024 வரைக்குமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாமல் தான் எங்கிட்ட 100 பாடல் இருக்குது. நான் எழுதின பாடல் மட்டும். அது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாக வந்திருக்கு, இண்டிபெண்ட்டாக வந்திருக்கு, ஜிங்கிள்ஸாக வந்திருக்கு, சிஸ்டமில் ரிலீஸ் ஆகாமல் பாட்டுன்னு நிறைய இருக்குது. இந்த பாட்டில் எப்படின்னா பிச் பண்ணுவோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஒரு டேரக்டர்ஸாக போய் பிச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த பாட்டு வந்து சர்க்குலேட்லேயே இருந்துகிட்டே இருந்தது. இவங்க பண்ணலாமா அவங்க பண்ணலாம் கேட்டு கடைசியாக வந்து பாலா வந்துட்டு அவங்க பண்ணாங்க. ரொம்ப ராக்காய் வந்து ரொம்ப க்ளோஸ் டாட் தேக் அது வாலியை தான் ஓடியும். ஏன்னா எல்லாமே கட் பண்ண வார்த்தைகளாக இருக்கும். தேக்கு உன் டாக்கு அது கேட்கும் போது சோக்கு, உன் நாக்கு உன் மூக்கு அது எந்த ஊர் மேக்கு, ஜில் கோக்கு ஜல் வாக்கு என் சாக்கோலாவா கேக்கு நீ தான். எல்லாமே வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக செட் பண்ண மாதிரி இருக்கும். அதே ட்ரெண்டுக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது பியாரு பிரேமானு காதல் வேணாமாமா, டேட்டிங் மீட்டிங்லாம் இப்போ போரிங் ஆமா, லிவ் இன் லைஃப்னா நானும் வாராமாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லும். இவ்வளோத்தையும் சொல்லும், டேட்டிங் வேணாம் மீட்டிங் வேணாம், ஆனால் லிவிங் லைஃப்ல நான் வரணும்னு பையன் வந்து ரொம்ப ஹோம்லியாக பிஹேவ் பண்ணுவோம். அதில் ராங்கு ரைட்டானா எல்லாம் போச்சு பேபி, ராங்கு ரைட்டானா எல்லாம் போச்சு பேபி, டச்சிங் இச்சிங்லாம் ரொம்ப தப்பு ஹாபி, என்னால் என்ன தர முடியும், கோல்டு கவரிங்கில் தாலி தாரம் பேபி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாடல் வந்து ராக்காய். ஆனால் இதுவே என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல் வந்து பேங்க்லேயே இருக்க, எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தாய் உயிர் வந்து 2018 நான் வந்து பிஜி படிக்கிற ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு கிராமிய பாடல்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய பாடல்கள் வந்து படித்தேன். ஆக்சுவலாக டியூனே வேறு. ஆக்சுவலாக எப்படின்னா வந்து ஒரு பையன் வந்துட்டு அம்மா இறந்துருவாங்க, அது பையன் பாடுற மாதிரி நான் வந்துட்டு இந்த பாடலை நானே டியூன் பண்ணி நிறைய காலேஜ் போயிட்டு பாடி வின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து சினிமா பாடல் வந்து பாடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் அந்த டைமில் வந்துட்டு நானே டியூன் பண்ணி அந்த கிராமிய பாடல் வந்து பாடி இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு இடத்துல மறக்க முடியாது, அம்மா இறந்த ஒரு பையன் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறது. டியூனே வந்து வேறு மாதிரி வரும். 10 திங்க என்ன சுமந்து பெத்தெடுத்த தாயே, என்ன பக்குவமாக இடுப்பில் வச்சு பாதுகாத்த நீயே, தொப்புள் கொடி கயிறு அது பிறந்த உடனே அறுபடும், அம்மா நீ வச்ச பாசம் சென்மம் ஏலும் துணை வரும், சிறுநேரம் காங்கலனா பதறி போய் பரிதவிச்ச, சிறுகாயம் நாடஞ்சா உசுறு போக துடிச்ச, விட்டு வெளியே போனா புத்தி மதி சொல்லி விட்ட, வாசப்படியில கண்ணை வச்சு வருவரையில கண் மூழிச்ச, பக்குவமா சோற ஆக்கி எனக்கு மெதம் ஊட்டி விட்ட, சலிக்காம கஞ்சி தண்ணி குடிச்சு நீயும் உயிர் வளர்த்த, பட்ட படிப்பு நாம் படிக்க கடன் வாங்கி படிக்க வச்ச, பட்டப்பாடு பத்தலன்னு தாலியையும் அடகு வச்ச, அம்மாவை இறந்த பின்னே தவசம் திதியும் கொடுத்தாலும், அம்மாவை இறந்த பின்னே தவசம் திதியும் கொடுத்தாலும், போன உசுர் திரும்பாது வச்ச பாசம் கிடைக்காது, போன உசுர் திரும்பாது வச்ச பாசம் கிடைக்காது, தாயிலந்து நிற்கிறவ சொல்லுறத கேட்டுக்கங்க, தாயிலந்து நிற்கிறவ சொல்லுறத கேட்டுக்கங்க, அம்மா உசுரோட இருக்கும் போதே நல்லா வச்சு பார்த்துக்கங்க,
உசுரோட இருக்கும்போதே பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு அது அப்படியே இப்போ கிளறி விட்டீங்க உள்ளேருந்து. 2018 அப்படியே வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆடி கிருஷ்ண அவர் தான் உயிர் கொடுத்தது. என்னுடைய கர்த்தா அப்படின்னா ஆடி கிருஷ்ணா அண்ணா இது எழுதிருக்கா தம்பி கொடு உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அவர் பண்ண டியூன் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் பாடின டியூன் வந்து என்னோட டியூன் ஓனா இது பண்ணி கிராமி பண்ண. ஆனால் அவர் டோட்டலாக டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணி காமிச்சிட்டு லிட்டலாக அழுவ வச்சிட்டார் எங்களெல்லாம் அந்த தாய் உயிர் கேட்டு. அது வந்து நான் அவருக்காக டெடிகேட் பண்ண ஒரு பாடல். அது வந்து ஆடி கிரிஷ் அவங்களுடைய அம்மாக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணது. அம்மா ஆக்சுவலாக தவறிட்டாங்க அந்த டைமில். அவருக்காக நான் ஒரு பாடல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்காகவே அது கரெக்டாக அந்த யூனியன் சொல்லலை நீ ஒரு விஷயத்த பண்ணு அது இங்கே வரும்டா அப்படின்ற மாதிரி அப்போ பண்ணது இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது அம்மாக்காக பண்ண ஒரு பாட்டு கொண்டாட்டம். கொண்டாடத்தான் ஃபஸ்ட்டு அனனை பட்டக்கா அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க வந்து நிறைய பாடல் வந்து ராஜசருக்கு வழிநெடுக காட்டுமல்லி அந்த பாட்டு மெஹபூபா அந்த மாதிரி அதெல்லாம் கேட்டிருப்போம் நம்ம. அப்புறம் நம்ம யோசிப்போம்ல எப்படிலாம் பாடுறாங்க இவங்களுக்குலாம் நம்ம வரிகள் எழுதினா எப்படின்றதுக்கு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் வந்துட்டு நடந்தது. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் சித்துக்குமார் அண்ணா தான். ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி சொல்லுவார்னா தம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீ கிராக் பண்ணனா அது உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ எல்லாருமே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவன் எனக்காக தான் பண்ணணும் இவன் பண்ணிவிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. டேலண்ட்டை நீ ப்ரூவ் பண்ணனா உண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் அனனை பட் அவங்கள்ட்ட வந்து சொல்லி அந்த பாடல் வந்து எனக்கு கொடுத்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான் ஹை வோல்டேஜ் கம்பியிலையும் மைனாக்கள் கூடு கட்டும் கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான் கஷ்டம் வந்தால் தூக்கி போடு இஷ்டம் போட ஆட்டம் போடு வம்பு தும்பு தேவையில்லை அன்பை தாண்டி எதுவும் இல்லை. அதே தான் கேட்டுக்கோ லக்கு 1/4 கிலோமீட்டரோ இல்லைனா வந்து எல்லா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வரிகள் வரணும்னு சொல்லிட்டு போட தான் கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான். இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சுல்ல? ஆமாம். இந்த ஆக்சுவலாக என்னென்னா கடவுளுக்கும் இயற்கைக்கும் நேரத்துக்கும் நன்றி சொல்கிற மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துட்டுருக்கு. கடவுளோட புண்ணியத்தில் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் சுற்றி இருக்கிறதுல நிறைய வாய்ப்பு. ஆமாம் நிறைய. ஏன்னா ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்னு ஒன்று இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. இப்போ நம்ம எழுதின பாட்டு ஒன்றாச்சு சினிமாவில் வந்துடாதா ஒரு போஸ்ட்லேயே நம்ம பேர் பார்த்து முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏங்கின டைம் இருக்கும். நான் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன் ஆண் பாவம் போஸ்டர் பக்கத்தில் ஆரமொழி போஸ்டர். இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பார்த்த உடனே நான் அப்படியே நிப்பாட்டி அப்படியே பைக்கை ஓரம் கட்டி நடந்து வந்துட்டு போஸ்டர் கொண்டாந்து பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடந்துக்கிறது 1க்கு 2 வந்து உனக்கு சந்தோஷத்தை தருதா அப்படின்ற மாதிரி மொமெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே கொண்டாடத்தான் வாழ்க்கை கொண்டாடத்தான் அப்படின்ற மாதிரி. குட்டி தக்ஸ் அது ஒரு கிட்ஸ் பண்ணி குட்டி தக்ஸ் ஆக்சுவலாக அருண் பற்றி சொல்லி ஆகணும். வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அருண் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட் அப்படின்னா அந்த பையனை சொல்லலாம். ஏன்னா அவனோட வாழ்க்கை எப்படின்னா மியூசிக். ஏன்னா அவங்க அப்பா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா பையனை வந்து எம்பிபிஎஸ் சேர்த்துருக்கலாம், நீ நீட்டுக்கு படி எம்பிபிஎஸ் சேர்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கேட் எக்ஸாம் படி அது படி உனக்கு தான் வந்து மியூசிக் நீ அதை பண்ணுன்னு விடுறாங்க. ஆனால் குட்டி தக்ஸ் அவங்க எங்கிட்ட வந்து கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அதில் எழுதின வரிகள்னா குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். காத்துக்கு வேலி இல்லையே எங்கேயும் போகும் இந்த வரிகள் தான் ஃபஸ்ட்டு காத்துக்கு வேலி இல்லையே எங்கேயும் போகும் என்னாலும் ஜாலி செய்வோமே வாராதே சோகம். இதுதான் கிட்ஸோட வாழ்க்கைன்றது காற்று மாதிரி. அவங்க வேலி போட்டுலாம் அடைக்க முடியும், எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கும். அண்ணன் வைரமுத்து ஐயாட்ட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்ததான். இன்ஸ்பிரேஷனாக நம்ம எழுதிடுவோம், எழுந்ததுக்கப்புறமா நம்ம விட்டுருவோம். பேரலாம் வந்து நம்ம ஒரு வாட்டி சாங்ஸோ அதை படிக்கும் போது திடீர்னு வந்து பறவைகள் எதற்கும் பாஸ்போர்ட் இல்லை கண்டங்களை தாண்டி பறந்து விடும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஓகே ஐயா வந்துட்டு ரிலேட்டபிளாக இருக்குது. பறவைகளுக்கு பாஸ்போர்ட் இல்லை கண்டங்களை தாண்டி பறந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து காற்று மாதிரி வேலி இல்லை எங்கே வேணாலும் போவாங்க. சல்லடையில் அள்ளி தாகம் தீராதடி அப்படின்ற வரிகள்லாம் அந்த மாதிரி இருந்ததான் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே நம்ம வந்து ஓகே ஏதோ மேட்ச் பண்ணுறோம் எழுதுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது மொமெண்ட். டும் கம்போசர் வந்துட்டு கார்த்திக் பூபரின்னு சொல்லிட்டு பெங்களூரில் வந்து அவர் வந்து கன்னட மூவிஸ் நிறைய பண்ணுறாங்க. அவர் டைரக்டர் வந்துட்டு பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ என்னென்னா அதில் 3 பாடல் இருந்தது. 3 பாடலுமே எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பாடல்களாக இருந்துச்சு. ஏன்னா தங்கச்சி மொழி. ஏன்னா எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும்னா நம்ம ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறோம் வெளியில் அப்படின்னா அதுக்கான இது ரொம்ப ஓல்டாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், யுகவதி சார் வந்து ராஜ சார் சொன்னார் வார்த்தையில் என்ன தீண்டத்தகாத வார்த்தை எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தாயா அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சேன் எல்லாமே சொன்னாங்க ப்ரோ இது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது ப்ரோ இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இல்லை ப்ரோ அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து இப்போ வந்துட்டு அழகிய நிலவவை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு போய் யார்ட்டையே கொடுக்குறோம்னா அழகிய நிலாவே பழசு அதுதான் அழகிய நிலா அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அதே வந்து ஒரு கலையவ அழகிய நிலவா அப்படின்னா இதைத்தானே நான் அங்கே சொன்னேன். அப்போ சொல்லும் போது இதுன்னு சொன்னீங்களா இப்போ கொண்டாடிங்க இடமே இருக்கும். அப்போ தெரிஞ்சுது அந்த வார்த்தையோடைய உயிரோட்டம் எப்போதுன்னா ஒரு டியூன்லேயும் ஒரு சிங்கர் வரும்போதோ அதை அப்படியே மாற்றுறாங்க. ஒரு பிரதீப் குமார் அண்ணா மாதிரியோ இல்லை சிக்ஷராம் சார் அவங்கள மாரி ஆட்கள் வந்து பாடும்போது அது எங்கேயோ போயிடுது. இல்லை நியூவாக வந்து யார் பண்ணாலுமே அவங்களுக்கு குரல் வளர்த்தும் போது அதை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதனால் வந்துட்டு இந்த பாடல் வரிகள் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது.
ஹவு அத்தானுக்கு டியூன் எப்படி வந்தது? அத்தானோட டியூன் வந்துட்டு பயங்கர சுவாரஸ்யமான விஷயம். ஆடியன்ஸில் சொல்லலான்னு பார்த்தேன், அது இங்கே பதிவு பண்ணுற எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட். ஏன்னா இப்போ நம்ம சாங் எழுத போகிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன கேட்பாங்க டேரக்டர்ஸ், உங்களுக்கு இது யாரை பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்க, இல்லை பாட்டோட சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட விஷயம்னா, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாங்க. ஏன்னா வீடு பார்க்க போனால் தான் கல்யாணம் ஆயிடுச்சா பேச்சுலர்னு சொல்லி கேட்பாங்க. பாடல் எழுதுறதுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நான் கேட்குறீங்க டேரக்டர் வந்து கலையரசன் தங்கவேலுவர்னா அவர் தான் சொன்னார், இல்லை இது வந்துட்டு புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்டு அனுப்பக்கூடிய ஒரு டார்ச்சர், அதுதான் பாட்டு. நிறைய பேர் எழுதுனாங்க, எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னும் போது சித்தோனை தான் காயின் பண்ணி விட்டது. ஏன்னா நான் சொன்னல, தம்பி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நீ எழுதி ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு அவன் பாட்டு உண்டு, இல்லைனா வேறு யாருக்கோ போகும்போது உன்னோட இஷ்டம் அப்படின்னோடனே எப்படி. ஏன்னா வாய்ப்புன்றது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நம்ம நம்பி ஒருத்தன் கொடுக்கணும், அப்போ நம்ம ஜென்யூனாக எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்போ சொன்னோடனே இல்லை நான் கல்யாணம் ஆகலைண்ணே அப்படின்ட்டேன். நிஜமான டைம் எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாண டைம் பேசிட்டு இருக்க டைமில் கொடுத்தோடனே எழுதிட்டோம், செம்மையாக செட் ஆகிடுச்சு. அத்தானாவது போத்தான், அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. அவர் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, டே உண்மையாக சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. இல்லைண்ணா அப்படின்றேன். ஏன்னா அப்படின்னு, ரொம்ப ரசிச்சு எழுதிருக்கேடா அப்படின்னு. அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி போச்சுன்னா, எல்லாருமே பார்க்காது. இப்போ நீங்களும் சண்டே கிரிக்கெட் விளாட போவீங்க, நானும் சண்டே கிரிக்கெட் விளாட போவேன். இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பின்னாடி அவனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க, மச்சான் எங்கடா இருக்க, நான் கிரவுண்டில் இருக்கேன், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். கல்யாணத்துக்கு கட் பண்ண, மச்சான் எங்கே இருக்க, மச்சான் இப்போ தான் பாத்திரம் அழகிட்டு இருக்கேன், அடுத்து மார்க்கெட்டுக்கு போகணும்டா, துணி காய போட்டு அதை எடுத்துனா எங்க அப்படின்னா ஏதோ ஒன்ட்டமான்னு கட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சரணத்தில் லைனாக வச்சோம், முன்னே மேட்ச்சு போய் ஜெயிச்ச நானும் கப்பு, 3 நாட்டு போட்டு தேய்ச்ச எச்ச கப்பு அப்படின்னோடனே அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ரியோனுக்கும் சரி, கல்யாணுக்கும் சரி, சித்தோனுக்கும் சரி, எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிச்சிச்சு. அதே மாதிரி வந்துட்டு ரீல்ஸை ஸ்வைப் பண்ணுற மேட்ரும் வந்து எல்லாருமே பயங்கர. ஏன்னா அந்த படமும் சரி, இப்போ இருக்க எல்லாமே அந்த ரீல் கண்டனாலே ரீலை போல என்ன மேலே கீழே தள்ளி விட்டா ஆஞ்சி ஒஞ்சி நாக்கு தள்ளுது. இந்த லைன் தாண்டி 2வது லைன், அது கீழே முடிப்பு லைன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு எல்லாருமே பார்க்கறதான். நம்ம துணைவி யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டு யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டொமக் மாதிரி அவங்களுக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பத்தலை, எனக்கு போதும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சாங்க. ஹோட்டல் போனால் இவ தின்னு வச்ச மிச்சம் மீதி வழி இல்லாமல் வாயில் போனது, அந்த வரிகளை அவங்க ரொம்ப பிடிச்சி. பர்ஸுக்குள்ளே 10 ரூபாய் இல்லை, நேரம் பார்த்து ஷாப்பிங் போக சண்டை போடா, தாலி ஏறிடுச்சு காலி தானே பண்ணிடுச்சு, ஹாப்பினஸ் கூட இல்லை மேரேஜ் ஆல ரொம்ப தொல்லை அப்படின்றது ரொம்ப. இது ஆனால் இது அனைத்து இத்துடன் விளையாட்டு செய்தி முடிந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து என்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா, நம்ம மயக்கமன்ன படத்தில் ஒரு யாமினி மாரி அவங்க ஃபோட்டோ கூட இருக்குது, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி காட்டணும். நல்லா இருக்க குடும்பத்தில் எப்போ வரீங்க அப்படின்னு சொல்ல வச்சுறாதீங்க மக்களே. இது என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, ஆக்சுவலாக செப்டம்பர் 4 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, 1 மந்த் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. எனக்கு நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வந்ததோ இல்லையோ, என் ஒய்ஃபுக்கு தான் நிறைய ஃபோன் கால் வந்து, அவங்க வீட்டு சைடு அவங்க சொந்தக்காரங்களும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி கால் பண்ணி அவங்கள கேட்குறாங்க, 1 மாதத்தில் பையனுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்த, எப்படி எழுதியிருக்கான் பாரு வரி, ஹோட்டல் போனால் நீ சாப்பிட மாட்டியா, அவன் தட்டில் வைக்கிறியாமே பாரு, ஷாப்பிங் போக கூப்பிட்டு போய் சண்டை போறியாமே, கிரிக்கெட்டில் விளாட மாட்டேன்னு அப்படி. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்துட்டு டேய் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே இருக்கேன், உன் காலி கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா வந்து அதை போன வருஷமே எழுதிட்டேன், 1 வருஷம் முன்னாடி. சினிமாவில் என்ன சுவாரஸ்யமாக நம்ம எப்போ எழுதிருப்போம், அது இப்போ வரும். அதுதான் சொல்கிறேன், என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா என்ன பார்த்துக்கிறாங்க. அவங்க இதுமாரிலாம் எனக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காது. இப்போ கூட எனக்கு 10 வாட்டி ஃபோன் அடித்தாங்க, ஆனால் அவங்க அது என் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, ஏன்னா நீ வந்துட்டியா ரீச் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும், நான் நம்புகிறேன். என்னன்னு சொல்லடா வயசுனாலே தொல்லடா. இது அத்தான் ஓகே. அடுத்து இந்த பக்கம் ஆரோமலை. ஆரோமலை வந்துட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸில் பண்ண சாங் அது, தீரும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல். ஒருத்தங்க வந்துட்டு 2 பாட்டுக்குமே ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, எனக்கு அத்தான் சாங்கில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒருத்தவங்க மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னா, நீ வந்து எப்படா வந்து கெட்டி மேளத்தையும் தண்டனாக்கையும் ஒன்றா சேர்ப்ப, அது வந்து நம்ம பல்லவியில் வந்து வச்சுருப்போம், கெட்டி மேலே அந்த சத்தம் கேட்குதே சாவு மூலமாக, கெட்டி மேளத்தையும் சாவு மூலத்தையும் ஏன்டா கம்பேர் பண்ணுற, கொஞ்சம் நல்லா எழுது அப்படின்னு இருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, ஆமாம் நம்ம கொஞ்சம் லிரிசிஸ்டோட ஃபேஸுக்கு போய்ட்டோம். என்ன நமக்கு தெரியும் கமர்ஷியலாக சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதுதான் பிடிக்கும்னு. இந்த படத்தில் எப்படி ஆச்சுன்னா, எனக்கு கிளைமேக்ஸில் வந்து அந்த சாங் மாட்டிச்சு கரெக்டாக. ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் வந்து போட்டுருந்தாங்க ஃபேன் பேஜில் எடுத்து, இந்த மாதிரி டே இந்த பாட்டை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்டஸ். எனக்கு அப்போ வந்து ஓகே, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த சாங் வந்து கேட்கறதுக்கு வந்து ஈகராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் போது எல்லாருமே போகிறதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விஷயம்னா, நான் அப்படியே வந்து நான் எங்கே சொன்னாலுமே அந்த வரிகளை பற்றி சொன்னாலுமே அடுத்த வார்த்தை எல்லாமே கேட்கணுன்னா நான் முத்துக்குமாரமே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன்னா
அந்த வரிகளோட தாக்கம் எல்லாமே அப்படிதான். ஏன்னா வரிகள் எப்படின்னா, தீரும் காதல் கையில் தந்தாயடி, தீவை போல தள்ளி வைத்தாயடி, தாகம் தீர்க்க கண்ணீர் கேட்டாயடி. அது தாகம் தீர்க்க கண்ணீர் கேட்டாயன்ற இடத்துல எல்லாருமே ஃபிளாட் ஆயிட்டாங்க. ஆமா, தாகம் தீர்க்க கண்ணீர் கேட்டாயடி. பொய்கள் வாழுமா மெய்கள் சாகுமா, இந்த இப்ப படத்துல இல்லாத லைன் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். பெண்மை என்பது உண்மை கொள்ளுமா, பொய்கள் நீங்குதே மெய்கள் வாழுதே. பாவம் பாரமா சாபம் தீரமா, மௌனம் ஏனமா மரணங்கள் மேலமா அப்படின்னு தான் உண்மையான லைன்ல இருந்தது. அந்த பாடல் ரிலீஸ் பண்ணி தான் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மௌனம் ஏனமா மரணங்கள் மேலமா அப்படின்றது தான் வந்துட்டு, டேய் இதோட வர லைனே இல்லடா. ஏன்னா சித்துனா சொல்லுவாரு, தம்பி இந்த லைன் தான் இந்த ஒட்டுமொத்த பாடல், இந்த லைன் வந்துட்டு செம்மையா இருக்கும்டா. மௌனம் பேசிட வார்த்தைகள் தேடு. சரணம்ல வந்துட்டு நீரில் நீந்திடும் மீனும் நாணமா, தீயில் நீந்திட வைத்தது ஏனமா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுனா, நீரில் நீந்திடும் மீனும் நாணமா, வெந்நீர் ஊற்றி நீ போவது நியாயமா அப்படின்னு எழுதினேன். நீரில் நீந்திடும் மீனும் நாணமா. கடைசி முடியறது வந்துட்டு லிட்டரலா அப்படியே வந்து போகாதே போகாதல நாமுத்துமாரனை பண்ணதான் நான் அப்படியே எடுத்து பண்ணது. தீயில் நீந்திட வைத்தது நியாயமா. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் நெடி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த லிரிக் மேலே எனக்கு ரொம்ப நாள் கண்ணு. இதுக்கு இணையா ஒன்று எழுதணும், இல்லைன்னா இது கீழே எழுதக்கூடாது அப்படின்னு எழுந்துட்டு. அதுதான் வந்து சரணத்தோட கடைசி லைனில் வந்து வச்சிருந்தோம். தோளில் தாங்கம்மா எண்ணெய் தானமா, கண்கள் தூங்கிட கல்லறை வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஏன்னா வந்துட்டு வேற கண்கள் தூங்கத்துக்கு கல்லறை எதுக்கு, உன் தோல் போதுமே அப்படின்னு சொல்றது. படத்துல வந்து எப்படி மாத்தினா, படத்தோட எண்டு வரியா தான் ஒட்டுமொத்த படத்தோட கதையை அங்கே நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இதுதான் வந்து கண்ணதாசனை வந்து பயன்படுத்திப்பார். உனக்கே உயிரானேன் என்னாலும் என நீ மறவாரு அங்கே பதிவு பண்ணிட்டார். சரி நம்ம வரிகளையாவது வைப்போம்னு சொல்லிட்டு தோளில் தாங்கம்மா எண்ணெய் தானமா, காதல் இன்றிதான் வாழ்வது வீணமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா வந்து அந்த ஒட்டுமொத்த கான்செப்ட் என்னன்னா, லவ் இல்லைனா லைஃப் வேஸ்ட், காதல் இன்றிதான் வாழ்வது வீணமா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் நம்ம ரொம்ப பிடிச்சது வந்து கண்கள் தூங்கிட கல்லறை வேண்டுமா தான். அது ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஆதித்யா ஆர்கே வந்து பாடியிருக்காரு, அவரும் பயங்கரமாக பாடிட்டாரு. அண்ணனோட மியூசிக் ஆப்வியஸாக நமக்கு ஒரு வாய்ப்பு வருது. அண்ட் ஹவ் இட் ஹேப்பன்ட், அதான் அதுக்கு அந்த வரிகள் தான் சொன்னோம். இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காது, எல்லாத்தையுமே செட் பண்ணக்கூடிய வரிகள் தான். ஏன்னா நம்ம வந்து 2014 என்ன தான் ஆரம்பிச்சோம்னா ஜேர்னி, நம்ம வந்து இவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பவுண்டரியை வந்து உடச்சிக்கிட்டு வெளில வந்தபோது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வருது. இப்போ நம்ம நினச்சிருந்தா 2015 14 ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு மூலிமா பாட்டு வந்து எழுதிக்கலாம். ஆனால் காலமானது உனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குடா, உனக்கு வரும்டா. அதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. 2 படத்தோட போஸ்டும் பக்கத்து பக்கத்தில் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணதுக்கான இது இங்கே இருக்குது. இந்த பேஷன்ஸ் அப்படின்றது இருந்தோன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குன்னு வாங்கல. இப்போ என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம்னா, ஆண் பாவம்னு ஒரு படம் இருக்குது. அது வாலியை வந்து காதல் கசகதையா பாட்டு எழுதிருக்காரு. அதே ஆண் பாவம் போல அந்த படத்தில் நான் பாட்டு எழுதியிருக்காரு போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ நம்ம இதை விட என்ன சேர்த்து ரிலேட்டபிளாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றப்ப எனக்கு இந்த பெரிய புள்ளிகள் கொடுக்கணும். பெரிய புள்ளிகள் அப்படின்னு அந்த புத்தகத்தை மிகப்பெரிய ஒரு புள்ளிகிட்டேருந்து வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் பெரிய புள்ளிகளாக வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கிறேன். வாலிய புத்தகத்தை கொடுத்த என்னுடைய தமிழண்டா ரமேஷ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நண்பரை பற்றி சொன்னோம், ஷோட ஓப்பனிங்கில் சொல்ல, ஆனால் இந்த இடத்துல சொல்லணும். அன்பேசியம் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் கமல் சார் வந்து மாதவனை பார்த்து, யார் கடவுள், நீங்கள் தான் கடவுள் அப்படின்னாரு. சக கடவுள் அப்படின்றது. ஏன்னா இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா என்ன நம்ம மிஸ் பண்ணுறோன்னா, இங்கே வந்து பிறரோட வெற்றியை தன்னோட வெற்றியாக பார்க்குற மனிதர்கள் வந்து ஒரு சில நபர்கள்லாம். அதில் முக்கியமான நபராக நான் யாரை பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ரமேஷ். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது அவருக்கு. நீங்கள் வந்து வெற்றி அடையினா முதல் ஃபோன் கால் அவர்கிட்ட தான் வந்தா, நண்பா பாட்டு கேட்ட நண்பா டக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாரு. அந்த உத்வேகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு லிரிசிஸ்டோட ஃபேஸ் என்னதான் ஒரு